இதுல வேற சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பேசுறாங்க. நம்முடைய அண்ணன், அன்பிற்குரிய அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், ஏங்க நாங்கெல்லாம் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டோம், படம் பார்க்கறத விட்டுட்டு அரசியல் பணி செய்ய வந்துட்டோம், ஆட்சியவே பிடிச்சிட்டோம் 2 வருஷத்துல, நீங்க இன்னும் என்ன அட்லியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க வந்து சட்டமன்றத்துல அப்படின்னு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்டார். உடனே அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, அட்லியை பத்தி மட்டும் இல்ல புட்சட்னியை பத்தி கூட நான் பேசுவேன் அப்படின்னு சட்டமன்றத்துல பதிவு பண்றாரு. நாங்க என்ன வேணா பேசுவோம் அப்படின்னு பதிவு பண்றாரு. என்ன வேணா பேசுவோம், என்ன வேணா பண்ணிடுவோம், நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சட்டமன்றத்தை சவால் விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும். முதல்ல அதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இதே சட்டமன்றத்துல கடந்த 5 ஆண்டு பேசிக்கிட்டு இருந்த உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரை வீட்டுல உட்கார்ந்து சட்டமன்ற நிகழ்வை பார்க்க வச்சவங்க நாங்க. வீட்டுல உட்கார வச்சு அவரை சட்டமன்ற நிகழ்வை பார்க்க வச்சவங்க நாங்க. அதனால அவருக்கே அந்த நிலைமையை உருவாக்கும் பொழுது மற்றவருக்கு அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப அந்த அளவிற்கான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்க இங்க இருக்கிறோம். மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறோம். இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு கொடுக்க போறாங்க. இந்த நலத்திட்ட உதவிகள் என்ன மக்கள் பணத்துல நாங்க கொடுத்தோமா, இல்ல அரசாங்க பணத்துல நாங்க கொடுக்குறோமா? எல்லாம் உழைச்ச பணம். ஒவ்வொருத்தரும் உழைச்ச பணத்துல, சம்பாதிச்ச பணத்துல, வேர்வையை சிந்தி உழைச்ச பணத்தை நீ கொடுத்துருக்கணும்.